அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் என்ன நடக்க போகுது? இதுதான் நடக்கும். ஓபிஎஸ் உள்ளே வர போகிறாரு, சசிகலா உள்ளே வர போகிறாங்க, டிடிவி உள்ளே வர போகிறாங்க, எடப்பாடியார் வெளியே போக போகிறாரு, 6 பேர் போர்க்கொடி இருந்திருக்காங்க, அப்படி வாய்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க, அது நடக்க போகுது இது நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம உருட்டு சாமி முதற்கொண்டு பாண்டே வரைக்கும் மணியிலிருந்து அத்தனை பேரும் என்னெல்லாம் உருட்டு முடியுமோ அத்தனையும் உருட்டாங்க. ஆனால் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நடந்த விஷயம் அப்படின்றது அத்தனை பேர்த்துக்கும் மூக்குடைப்பாக தக்க ஒரு பதிலடியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த 9 தீர்மானங்கள் அப்படின்றது அதிமுகவினுடைய நிலை என்ன அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக காமிச்சிருக்கு. அது போகங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்த திருத்தமாகவும் இபிஎஸ் அவர்களும் இந்த அதிமுக செயற்குழு கூட்டமும் சொல்லாமல் ஒரு ட்விஸ்டையும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த தீர்மானங்களை பற்றி விரிவாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க வரோம். இந்த ஒரு தீர்மானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 200 செயற்குழு உறுப்பினர்களுடைய ஒப்புதலோடு முழு மனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த 9 தீர்மானங்கள் அப்படின்றது முழுக்க ஓரலாக பார்க்கும் பொழுது திமுகவை அடிச்சு நோத்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரத்தில் மத்திய அரசையும் கடுமையாக எதிர்த்திருக்காங்க. திமுகவுடைய ஆட்சி லட்சணம் இப்படி தான் அப்படின்றதையும் மையப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை தாண்டி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யாருடைய தலைமையில் அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் மிக தெளிவாக இந்த செயற்குழு சொல்லியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தீர்மானங்கள் மூலமாக சொல்லியிருக்காங்க சொல்லலாம். முதல் தீர்மானம் அப்படின்றது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானத்தில் 2024 அதிமுகவோட கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்த கூட்டணி கட்சிகளுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவுடைய கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில் அதிமுகவினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தேர்தலில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சதுக்காக ஒரு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2வது தீர்மானம் அப்படின்றது திமுகவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறது இல்லை. பருப்பு இல்லை, பாமா இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, 20 மில்லி கொடுத்தாங்க சீமனையெல்லாம். ஸோ அதை எல்லாத்தையும் கண்டித்து செயற்குழுவில் மிகப்பெரிய ஒரு கண்டன தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. பொங்கலுக்கு வழங்கக்கூடிய இலவச வேட்டி சேலை வழங்குறதில்ல, சரியான அந்த பண்டிகைக்கு பொங்கலுக்கு கொடுக்கறதில்ல, காலதாமதமாக கொடுக்குறாங்க. அதே போல் பள்ளி மாணவர்களுக்கான இந்த பள்ளி சீருடை யூனிஃபார்ம் சரியான நேரத்தில் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. 3வது தீர்மானம் அப்படின்றது மின் கட்டண உயர்வு. கரண்ட் பில்லு அடிக்கடி 3 வருஷத்தில் ஏற்றி விட்டாங்க. அதுவும் போக மாசம் கரண்ட் பில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி ஒரு கண்டன தீர்மானத்தையும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 4வது தீர்மானம் அப்படின்றது இந்த தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளை திமுக விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைகளை மேற்கோள் காட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. காவிரி பிரச்சனையாகட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாகட்டும், சிலந்தியாறு பிரச்சனையாகட்டும், இது மாதிரியான முக்கிய பிரச்சனைகளில் மெத்தன போக்கோடு செயல்படுது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு கண்டன தீர்மானத்தையும் போட்டு விட்டுருக்காங்க. 5வது தீர்மானமா, அதாவது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த மக்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய திட்டங்கள்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கிடப்பில் போட்டதுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம் திட்டமாகட்டும், லேப்டாப் ஆகட்டும், அம்மா மினி கிளினிக், அம்மா மருந்தகம், இதெல்லாம் கிடப்பில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 6வதா தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றுமே திமுக நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு தீர்மானத்தை அவங்க அதிமுக போட்டிருக்காங்க. திமுக என்னைக்கு தான் சொன்னதை செஞ்சிருக்காங்க, அது ஒரு விஷயம். அதன் பிறகு மீனவர்களுடைய பிரச்சனையில மிகவும் மெத்தன போக்கோட திமுக செயல்படுது அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அதிமுக. மாநில அரசை இந்த கிளிக்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசையும் அதிமுக விட்டு வைக்கல. மத்திய அரசை கேளுன்னு கேட்டு விட்டுருக்காங்க. அதற்காக தீர்மானமும் போட்டிருக்காங்க. அதாவது நிதிநிலையில பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு அதிகமாக நிதிநிலை கொடுக்கல, பட்ஜெட்ல அமௌண்ட் எதுவும் ஒதுக்கல, அதே போல எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதை ரத்து பண்ணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியும் ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. அடுத்து இந்த வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி அதுக்கும் ஒரு தீர்மானத்தை போட்டு விட்டுருக்காங்க. 8வது தீர்மானமா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 3 வருஷம் திமுக ஆட்சின்றது சாதனை ஆட்சி இல்லை, சோதனை மேலும் சோதனை ஆட்சி.
ஆச்சு, நிர்வாக திறமையே இல்லை, இந்த தொழில்கள்லாம் வந்து நசுங்கிருச்சு, அதற்கு வந்து ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி அதெல்லாம் மேம்படுத்தாமல் மெத்தனை போக்கு கூட செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி அதற்கும் வந்து அதை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா 8வது ஒரு தீர்மானம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக இருக்கு. 2026 தேர்தலை இபிஎஸ் அவர்களின் யூகத்தின்படி, இபிஎஸ் என்ன தேர்தல் யூகம் அமைச்சு கொடுக்கிறாரோ அதன்படி செயல்பட்டு வெற்றியை வந்து உரிதாக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2026 இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கான வியூகங்களை எல்லாம் இபிஎஸ் தான் அமைப்பாரு, அவருடைய யூகத்தின் அடிப்படையில் வெற்றிக்கு உழைப்போம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை தாண்டி வந்து இந்த ஓபிஎஸ் பற்றியோ, தினகரனை பற்றியோ, சசிகலாவை பற்றியோ, தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனைகளை பற்றியும் அதிமுகவோட செயற்குழு கூட்டத்தில் பேசக்கூட இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். கடைசியாக அந்த ஒரு தீர்மானத்தின் மூலமாக எல்லா சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி அதிமுகவுடைய செயற்குழு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பக்கம் செயற்குழு அப்படின்னா அப்படியே அந்த பக்கம் பார்க்கும் பொழுது திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அது மாவட்ட செயலாளர்கள் கூட்டமா இல்லை மாநகட்ட கூட்டமா அப்படின்றது தெரில. என்னடா அப்படின்னா ஒரு பக்கம் வந்து மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லி கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்க டேடிக்கு வந்து நாணயம் வெளியிட்டதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நன்றியும் தெரிவிக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயம், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஸ்டாலின் புக் எழுதியிருக்காராமா அப்படின்றது தான் லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றது, இதெல்லாம் நம்மளால தான் மாவட்ட செயலாளர் பதவினாங்க, நம்பி தொலைகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அங்க இருக்கவங்களுடைய ரியாக்ஷனும் இருந்தது. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட கிளம்புறது நான் சதீஷ்பா. ஸ்ரீ முருகப்பா பஞ்சலோக சிற்ப கலைக்கூடம். எங்களிடம் ஆலயங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பஞ்சலோக சிலைகளும் குறிப்பிட்ட நேரத்தில் ஆர்டரின் பேரில் மலிவான விலையில் செய்து தரப்படும். கான்டாக்ட் 8973961010.